ஹாய், என் பேர் ஷிவானி. நான் ஜிசி ஈரோடில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ பேசிக்கலாகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் எனக்கு டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ கேர்ள் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து எல்லாம் கம்மியாக தான் எடுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதுவும் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்ன அதை எடுத்தேன். இத்தனை நான் டிசைனாக வெறும் சாஃப்ட்வேர் மட்டும்தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதில் தியரியும் நிறையா இருக்குது அப்படின்ட்டு வந்து சார் சொல்லி தான் தெரிஞ்சுது. அதுவும் மெயினாக எஃப்இஏ வந்து ஒரு டிசைனுக்கு வந்து எவ்வளோ யூஸ் ஆகும், அதோட அந்த சப்ஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுது. தியரி கிளாஸஸும் போச்சு. ரொம்ப ஈஸியாக சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சது. அப்புறமேட்டு அதோட அப்ளிகேஷன் வந்து ஆன்சர்ஸில் நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். அதுவும் ஈஸியாக பேசிக் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. போட்டு பார்க்கவே ரொம்ப ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்தடுத்து பண்ணணும், அடுத்தடுத்து கேஸ் ஸ்டடி சொன்னோன்னு பண்ணணும் அப்படின்ட்டு என்தூசியாஸ்டிக்காக இருக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்டோ கம்ப்ளீட் பண்ணுறப்போ. ஸோ இது கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். அதுவும் சார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பை ஈஸியாக சொல்லி தரதால இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 1 வீக் ஆன்சர்ஸ் ட்ரைனிங் அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ஆன்சர்ஸில் என்னென்ன டூல்ஸ் இருக்கும், அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம், அதுக்கு வந்து என்னென்ன தியரிஸ்லாம் இருக்குது சப்போர்ட் கொடுக்குறதுக்கு அப்படின்னு எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. முன்னே என்ன பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஜாமெண்ட்ரி இம்போர்ட் பண்ணி அதில் எப்படி ஃபோர்ஸ் ஆட் பண்ணுறது, அதோட ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாமே பார்த்தோம். ஸோ நேற்றுன்னா பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவாக அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு பைப்போ அதில் இது ஃப்ளோ ஆகுனா அதோட ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும், வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், அதை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஆன்சர்ஸ் ப்ரோக்ராமில் போடுறது, அதை வந்து நம்ம எப்படி ரிசல்ட் வந்து அது எடுக்கிறது அப்படின்ட்டு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அது என்ன யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து சிஎஃப்டி ஃப்ளூயன்ட்னு ஒரு டூல் இருக்குது ஆன்சர்ஸ்லேயே. ஸோ நாங்கள் அதிலே போய் வந்து ஒரு பைப் டயக்ராம், ஒரு பேசிக்காக ஒரு பைப் அந்த மாதிரி டயக்ராம் போட்டு அந்த பைப்புக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளூயிட் கேவிட்டி அந்த மாதிரி ஒன்று ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நிறைய வெலாசிட்டி எவ்வளோ, அவுட்லெட் ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்ட்டு அதெல்லாம் கொடுத்து அதோட கேல்குலேஷன் ரன் பண்ணுறப்போ அதில் வந்து நாங்கள் வெக்டார்ஸில் பார்த்தோம், கான்டோர்ஸில் பார்த்தோம், மெஷ்ல பார்த்தோம். இந்த மாதிரி வேறு மாதிரி ரிசல்ட் வந்து ரீட் பண்ணும்போது அந்த ப்ரெஷரு வெலாசிட்டி அதெல்லாம் எப்படி வேரி ஆகுது, அதெல்லாம் எப்படி வந்து ஒரு பைப்பில் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு போகுது அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அந்த சிஸ்டமில் பார்க்கும்போது அந்த கலராக அந்த கான்டோர்ஸில் வரும்போது எந்த இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்யூ.